எங்கேயோ ஒரு பொண்ணு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா அவளோட முகத்தை பார்த்துட்டு சின்ன பசங்க எல்லாருமே பயந்து போய் கத்துறாங்க. உடனே இதை பார்த்துட்டு அங்க இருக்கிற மக்கள்லாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அவரோட அசிங்கமான முகத்தை பார்த்துட்டு என் பையன் பயந்துட்டான், போய் இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அவளோட புருஷனை வந்து பொண்டாட்டியோட முகத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு நடுப்புற ஒரு ஸ்கிரீனை போட்டு பேசிட்டு இருக்கான். உன்னை யாரு வெளியே வர சொன்னது? உன்னோட அசிங்கமான முகத்தை வச்சுக்கிட்டு நீ வெளியே வந்திருக்கே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டா, நான் எதுக்காக வெக்கப்படணும், என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு தைரியமா சுத்திட்டு இருக்கல, நீ தான் வெக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு ஆட்டோல ஏறி போயிட்டு இருக்கா. அப்ப அவனோட முகத்துல சேர வாரி அடிச்சுட்டு போயிட்டு இருக்கா. அவனுக்காக அதை பார்க்கும்போது பயங்கரமான கோவம் வருது. காருக்குள்ள போயிட்டு உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கான். மறுநாள் ஆனதும் அந்த பொண்ணு நடு ரோட்லேயே கிளினிக்கை போட்டு உட்காந்துருக்கா. யாருமே வரமாட்டாங்க. அவளோட அந்த முகத்தை பார்த்துட்டு பயந்து ஓடி போயிடுறாங்க. அப்பவும் புருஷன் வந்து, உன்னோட அசிங்கமான முகத்தை வச்சுக்கிட்டு நீ கிளினிக் வேற ஓப்பன் பண்ணியிருக்கியா, உங்ககிட்ட யாரு உன்னோட அசிங்கமான முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமா ட்ரீட்மெண்ட் பண்ண வருவாங்க, நானே உன்னோட மெடிசனை எடுத்துக்கிறேன், இந்தா 10 ரூபா பொறுக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திமிருத்தனமா விட்டெறிஞ்சிட்டு போயிட்டு இருக்கேன். இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. மறுநாள் ஆனதும் எதுவுமே நடக்காத மாதிரி கிளினிக் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கா. அப்பங்க 4-5 ரவுடி பசங்க அந்த கிளினிக் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. புருஷனோட ஆட்கள் தான் இவங்க எல்லாருமே. அது எல்லாத்தையுமே இவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் வீட்ல இருந்தே போன் மூலமா. பொண்டாட்டியோட முகத்தை அசிங்கமாக்குனது மட்டும் இல்லாம அவளை ஒவ்வொரு நாளும் வாழ விடாம சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.